ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக Capcut ஆப் வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டர்னு கூட இந்த ஆப்பை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்களால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியலையா? இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் வந்து ஒட்டுவாகவே க்ளோஸ் ஆகிருதா? இல்லாட்டி ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி வந்து ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் Capcut ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் Capcut அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி Capcut ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்டேட் பண்ணுவோம் மாதிரி இருந்தால் தான் புது புது ஃபீச்சர்ஸும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் Capcut அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் Capcut எப்போ ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்வது. ஏன்னா நம்ம மொபைலை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், அதுக்கான ரெஸ்ட் கொடுக்கறதே இல்லை. இதனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைல் ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன்னு அப்புறமா வந்து இந்த Capcut ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.